ரெண்டாவது செத்தது காரணம் இல்ல. இந்த போட்டோ பாருங்க. இந்தியாக்குள்ள வேற ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை அன்எத்திக்கலா அப்ரூவ் பண்ண கிரியேட் பண்ண ஏஜென்சி தான் இந்த பிளாக் ஸ்குவாட். நான் அதோட பிரசன்ட் பேட்ச். இந்த டீம் பைலட் பேட்ச். பைலட் பிளாக் ஸ்குவாட். நீங்க செத்து போனதா சொன்ன கர்ணன் விக்ரம். He is Agent Vikram. 1980s பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் கவர்னன்ஸ் கீழே ஒரு ஸ்டெல்த் டீம் உருவாக்கப்பட்டுச்சு. இனிஷியலி இட் வாஸ் கால்ட் பிரின்ஸ் கார்டியன் அண்ட் லேட்டர் பிளாக் ஸ்குவாட்னு பேரை மாற்றப்பட்டுச்சு. பிளாக் ஸ்குவாடோட பைலட் பேட்ச்ல 11 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதோட ஹெட் கமாண்டர் தான் ஏஜென்ட் விக்ரம். 100க்கும் மேல சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன்ஸ் பை திஸ் ரூத்லெஸ் டீம். Unfortunately, 1991 நடந்த ஆபரேஷன் தவறா போனதுனால ஏஜென்சி இவங்களுக்கு எதிராக திரும்பிச்சு. இந்த 11 பேர் மேலேயும் தீவிரவாத முத்திர குத்தி அடையாளமே இல்லாம அழிக்க ஆக்ஷன் எடுத்துச்சு. இந்த 11 பேர் மட்டும் இல்ல, இவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொடூரமா கொன்னுருக்காங்க. இந்த 11 பேர்ல 4 பேரோட பாடிஸ் மட்டும் மிஸ்ஸிங். That includes Vikram as well. And their death still remains a mystery. So, இதை வச்சு பார்த்தா என் முன்னாடி முகமூடி கழட்டினதும் பழைய ரெக்கார்ட்ஸ்ல செத்ததா இருக்கிறதும் இட்ஸ் யுவர் மேன் விக்ரம். அப்போ அவரை பத்தின விட்னஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபேக்கா? என்னோட அசம்ஷன் கரெக்டா இருந்தா இது எல்லாமே விக்ரமோட பிளான். அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. தன்னை ஒரு குடிகாரனா, ட்ரக் அடிக்டா சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சார். அந்த காணாம போன கண்டெய்னருக்காகத்தான் தன்னோட பையனை கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம் அந்த கொலையில யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கத்தான் அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து ஒர்க் பண்ணார். ஒர்க்கிங் இன் தி ஷேடோ லைக் அ கோஸ்ட். வீரபாண்டியன் அண்ட் ருத்ரபிரதாபோட கான்வர்சேஷன்ல இருந்து he found out இவங்க எல்லாரும் வேலை பார்க்கறது சந்தனத்தோட கண்டெய்னர்ஸ்க்காக. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவருக்கு சந்தன மேன் கேங் பத்தின என்டையர் ஹிஸ்டரி தேவைப்பட்டுச்சு. அண்ட் கடைசியா he found a match. சந்தனா சப்ளை பண்ற கோகேனும் காணாம போன கண்டெய்னரோட கோகேனும் ஒண்ணு. கன்ஃபார்ம் எரித்ராக்சிலம். பிரபஞ்சனை முகமூடி போட்டு கொலை பண்ண மாதிரியே தன்னோட டீமை வச்சு தன்னை தானே கொண்ட மாதிரி நம்ப வச்சார். அதே முகமூடிய அவரும் போட ஆரம்பிச்சார். இதுவரைக்கும் இறந்து போனவங்க எல்லாம் விக்ரம் பையன் சாவுக்கு காரணமானவங்க. இன்னும் அந்த கொலையில வேற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, சம்பந்தப்பட்டிருந்தா the killings will continue. இந்த ஆளு கவர்மெண்டையே எதிர்த்து நிக்கிறது தான் பெக்காத ஒரு பிள்ளைக்காகவா? ஒரு வேளாத அவரோட உண்மையான பெத்த பிள்ளையா இருந்தா அவர் பேரு தவிர எதுவுமே ரெக்கார்ட்ஸ்ல இல்ல. அவர் செஞ்ச வேலை, செஞ்ச கொலை, வாங்கின சம்பளம், யூஸ் பண்ண வெப்பன்ஸ், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அன்அக்கவுண்டட். இத்தனை வருஷமா வேற வேற பேர்ல மறைஞ்சு வாழ்ந்து கடைசியா கர்ணங்கிற பேர்ல எவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறார். தனக்கு ஒரு பையன் இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம மறைச்சிருக்கார். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயம். இப்ப யாரோ அந்த பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க. பாவம் விக்ரம் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அமர், அப்ப அந்த பிரபஞ்சனோட குழந்தை இந்த ஆளோட சொந்த பேரன் இல்லையா? இருக்கலாம் சார். ஓ லைட், அதை விடு. இவன் டீம்ல இந்த 4 பேர் மட்டும் தானா, இல்ல வேற யாரும் இருக்காங்களா? இன்னும் ஒருத்தன் கூட இருக்கலாம் சார். அது இவரோட பேர்னா கூட இருக்கலாம். பையனை கொண்டுட்டாங்கிற கோபத்தை விட பேரனை காப்பாற்றணுங்கிற வெறியோட இருக்கலாம். He was the most wild and expandable one. Ghost ன்னு சொல்லுவாங்க.